ஹாய்ங்க, ஹாப்பி சாட்டர்டே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக அது நேம் தெரில, கொஞ்சம் கண்ணாம்பூச்சி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருந்துச்சு. ஓகே, எப்படி விளையாடணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2000 years later. ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்ணை கட்டி முடிச்சுட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம பேஷண்ட் ஷாலிங்க்கு சட்டுன்னு ஒரு அடி விழுந்துச்சு. ஓகே, நான் இந்த கேம் எப்படி விளையாடணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நீங்களும் விளையாடி பாருங்கள். இப்போ வந்து அவுட்டாக இருக்கிறவங்க வந்து கண்ணை கட்டிக்கணும். அவங்க கையில் ஏதாவது ஒரு துணி வந்து வச்சுட்டு அவங்க வந்து யாரை அடிக்கிறாங்களோ ஃபோர்ஸாக அவங்க வந்து அவுட். மறுபடியும் அவங்க கண்ணை கட்டிட்டு அவங்க மறுபடியும் யார் அடிக்கிறாங்களோ அவங்க அவுட் ஆகிடக்கூடாதுன்னு தாவி தாவி குதிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் ஓடிட்டு இருந்துச்சு. ஜாலியாக டான்ஸில் ஆடிட்டு ஒரே வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம். அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்டாகி போய் கிடக்கு. விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது வந்து நம்ம சாப்பாட்டு ராமன் சூரியகலா தான். இதை இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், ஆடிட்டு. அவங்க தான் அவள் பண்ணதுலேயே உருப்படியான வேலைன்னா இதை தான் சொல்வேன். பில்டப் பண்ணணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாங்கள் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விளையாடலான்னு விளையாடிட்டு இருந்தோம். நான் நிறைய நேரம் விளையாடினது வந்து எடுக்கலை, நான் கொஞ்சம் தான் கிளிப்ஸே எடுத்தேன். ஸோ அதை வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அடி வாங்குறா இல்லையா, அவளை பார்த்து நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ பாவம் இந்த பிள்ளைப்படி இப்படி அடிக்கிறாங்களேன்னா. அப்போலாம் கிடையாது. அவள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சலுப்புன்னு இருக்கும். எப்போயாச்சும் தான் அடிப்பா அப்படின்னா அப்போலாம் கிடையாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டே இருப்பாள். அவளோட பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஒர்க்கே அதுதான். யாரை பார்த்தாலும் அடிப்பாள். ஸோ அதுதான் சாக்குன்னு சொல்லி நாங்களாம் பிடிச்சி அவளை அடிச்சுட்டு இருந்தோம். எல்லாமே சும்மா ஃபன்னுக்கு தான், ஜாலியாக வந்து விளையாட்டுருப்போம் அடிச்சுட்டு. இந்த மாதிரி ஜாலியாக விளையாட்டுருக்கும்போது ஓகே அப்படின்னு அவள் வந்து சும்மா சலுப்புன்னு விட்டுட்டு இருக்கிற டம்முன்னு ஒரு சத்தம். என்னென்னு பார்த்தா கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருச்சு. காஃபி தூள் பாட்டில் வந்து உடஞ்சே போச்சு. உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ. அப்புறம் அதை உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அதோட கேம் எண்ட். நான் அடுத்த டைம் இதே மாதிரி ஒரு நல்ல வ்ளாகில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.